ஒரு நாள் பார்ப்பீங்க கண்ணீர் வடிக்கிறது. அந்த கண்ணீரை யாராலும் எந்த டிஷ்யூவாலையும் துடைத்து முடிக்கல. டிஷ்யூவால் துடைக்கிற கண்ணீர் அல்ல அவைகள், முடிகிற கண்ணீர் அல்ல. கவலைகள் உலகத்தில் முடியும், எவ்வளோ கவலை வந்தாலும் கவலைகள் உலகத்தில் முடியும். இது முடியாத ஒரு கவலையை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். உலக மக்களே விளங்கி கொள்ளுங்க, உலகத்தில் நேசர்கள், நண்பர்கள், குடும்பங்கள் என்று சந்தோஷங்களை, கவலைகளை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் ஆட்களை வைத்திருக்கின்றோம். சரி, மரண வேளையில் உங்கள் சந்தோஷத்தை, கவலையை பகிர்ந்து கொள்ள யாரை வைத்திருக்கிறீர்கள்? இன்று ஒவ்வொரு நாளும் மக்கள் மரணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். மரணிக்கக்கூடியவர்கள் எல்லாம் சந்தோஷத்தில் மரணிக்கிறார்களா, கவலையில் மரணிக்கின்றார்களா? அதிகமானவர்கள் கவலையில், வருத்தத்தில் தான் மரணிக்கின்றார்கள். கவலையிலும் வருத்தத்திலும் அந்த கடைசி வினாடியை யாரிடம் முறையிடுகிறார்கள்? யாரிடம் முறையிட முடியாது. ஏன்? முறையிட வேண்டியவன், முறையிடப்பட வேண்டியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹுவே உலகத்தில் அறியவில்லை என்றால் யாரிடம் முறையிடுவது? சரி, மன்னரை வாழ்க்கையிலே மண்ணுக்குள்ளே உடம்பை கொண்டு போய் வைத்ததோடு எவ்வளோ கஷ்டங்கள் வர இருக்கிறது. அந்த கஷ்டங்களை எல்லாம் யாரிடம் முறையிடுவது? அல்லாஹ் சொல்கிறான், யாரை அல்லாஹ் கெட்ட வழியில் விட்டு விட்டானோ ஃபமா லஹு மின் வலிய்யின் மின் பஅதி, அதற்கு பிறகு அவருக்கு எந்த வலி, நேசர், நண்பர், உதவியாளர் யாரும் கிடையாது. சூரா கஹ்ஃபுடைய 18வது ஆயத்திலே அல்லாஹ் وَمَنْ يُضْلِلْ فَلَنْ تَجِدَ لَهُ وَلِيًّا مُرْشِدًا, யாரை அல்லாஹ் கெட்ட வழியில் விட்டு விட்டானோ அவனுக்கு வழிகாட்டக்கூடிய எந்த நண்பனும் கிடையாது. அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரகாத்திலும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதை எங்களுக்கு காட்டுன்னு துவா செய்கிறோம். யாருக்கு காட்டிய பாதை? ஃபுட்பால் பிளேயருக்கு காட்டிய பாதையா, அல்லது ஒரு மினிஸ்டருக்கு காட்டிய பாதையா? நாங்கள் இன்றைக்கு யாரெல்லாம் ஸ்டார்களாக நினைத்திருக்கிறோமோ இவங்களுக்கு காட்டி இல்லை. இவர்கள் எங்களுடைய வழிகாட்டிகள் அல்ல, இவர்கள் எங்களுடைய வழிகாட்டிகள் அல்ல. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், யாருக்கு யா அல்லாஹ் அருள் செய்தாயோ அவர்களுக்கு காட்டிய பாதை எங்களுக்கு காட்டி. யார் அருள் செய்யப்பட்ட 4 பேர், 4 கூட்டம். மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நபிமார்கள், சித்தீக்குகள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். இந்த 4 பேருக்கும் காட்டிய பாதை எங்களுக்கு காட்டிய அல்லாஹ். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், யஹூதிகளுக்கு காட்டிய பாதையோ நசாராக்களுக்கு காட்டிய பாதையோ எங்களுக்கு காட்டி விடாதே அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை கேட்கும், நேர்வழியை காட்டு. அல்லாஹ் தான் எங்களுக்கு நேர்வழியை தரணும், வேற யாரும் நேர்வழியை காட்டல. சிலர் சொல்றாங்க நாங்கள் நேர்வழி அடைந்து விட்டோம். இல்லை, உங்களுடைய நேர்வழி விளங்கும் நேரம் சக்கராத். நேர்வழி விளங்கும், எந்த பாதை சரி எந்த பாதை பிழை என்று குர்ஆனை படித்தா தானே தெரியும். நீங்க போற பாதை சரியா பிழையா என்று எந்த புத்தகத்தை பார்த்து எடுக்க போறீங்க? மனிதர்களை வச்சு எடுத்துடாதீங்க. தற்காலத்தில் வாழ்ற மனிதர்களை வைத்து இவரை பின்பற்றினா நான் நேரான வழியில போவேன், இல்லை. நீங்கள் குர்ஆனை பின்பற்றினால் நேரான வழியில் போவீங்க. எதை பின்பற்றினா? குர்ஆனை படிச்சிருக்கோம், குர்ஆனை விளங்கி இருக்கோம். நாங்கள்
குர்ஆனை படிச்சாத்தான். ஏனென்றால் இன்று குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள் குறைவா இல்லையா அதிகமா என்று நீங்க தான் சொல்லும். குர்ஆனை படித்தவர்களே மிக குறைவு, அதை பின்பற்றுபவர்கள் அதிலும் குறைவு, அதை வழிகாட்டக்கூடியவர்கள் அதிலும் குறைவு. ஆகவே குர்ஆனை படித்து நேர்வழி அடையும், மக்களை படித்து நேர்வழி அடைவதல்ல. அல்லாஹ் மறுக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? சந்தோஷமா வாழ்றாங்களா இல்லையா? சந்தோஷமா நாங்கள் பார்க்குறோம், என்னடா சந்தோஷமா வாழ்றாங்க, ஜொலியா விளையாடுறாங்க, சுற்றி திரிகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்களா இல்லையா? ஆனால் ஒரு நாள் பார்ப்பீங்க அழுகிறது, ஒரு நாள் பார்ப்பீங்க கண்ணீர் வடிக்கிறது. அந்த கண்ணீரை யாராலும் எந்த டிஷ்யூவாலையும் துடைத்து முடிக்கல. டிஷ்யூவால் துடைக்கிற கண்ணீர் அல்ல அவைகள், முடிகிற கண்ணீர் அல்ல. கவலைகள் உலகத்தில் முடியும், எவ்வளோ கவலை வந்தாலும் கவலைகள் உலகத்தில் முடியும். இது முடியாத ஒரு கவலையை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். உலக மக்களே விளங்கி கொள்ளுங்க. அல்லாஹ் முதலாவது சொல்றான், وَتَرَى الظَّالِمِينَ لَمَّا رَأَوُا الْعَذَابَ يَقُولُونَ هَلْ إِلَى مَرَدٍّ مِّن سَبِيلٍ. எப்பொழுது அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்கள் நரகத்தை பார்ப்பாங்களோ, எதை பார்ப்பாங்களோ? நரகத்தை பார்ப்பாங்க. நரகத்தை பார்க்குற வேலை ஒன்றிக்கே இல்லையா? ரெடியா நாங்கள் நரகத்தை பார்க்க? உலகத்துடைய சில பயங்கரங்களை பார்க்கல, பார்த்தா மறக்காது. சில பயங்கர காட்சிகள், ஒருத்தரை கொல்ற காட்சி எங்களுக்கு கண்ணால் பார்த்தா தூக்கம் போவாது, அந்த சிந்தனை இருந்துட்டே இருக்கும் எங்களுக்கு. நரகம் என்பது பார்க்கவே முடியாத ஒரு காட்சி, அவ்வளோ பயங்கரமான காட்சி. அது மக்கள் நெருப்பில் எரிந்து கொண்டு பாம்புகளுக்குள்ளும் தேள்களுக்குள்ளும் பெரும் குழிகளுக்குள்ளும் இருந்து கத்தக்கூடிய காட்சி. ஃபஸௌஃப யதுஉ சுபூரா, நாசமே 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 என்று தன்னை தலையில் அடிக்கக்கூடிய ஒரு காட்சியை கண்ணால் பார்க்க முடியாது. இதை பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அப்ப விளங்கும் யார் நேரு வழி அடைந்தவன், யார் கெட்ட வழியில போனவன். يقولون هل إلى مرد من سبيل. உடனே சொல்லுவார்கள், இதிலிருந்து திரும்ப இயலாதா? நரகம் முன்னால இப்ப எனக்கு ரிட்டர்ன் வரையலாதா? எப்படி வா ரிட்டர்ன்? எங்க போறீங்க ரிட்டர்ன்? உலகத்துல கூட அவகாசம் முடிஞ்சிட்டு. தஃப்சீர் செய்யறது, குர்ஆன் ஓதுறதெல்லாம் விளையாட்டா? இது ஜோக்குக்கு செய்யல, ஜொப்புக்கு செய்யல, யாரும் தொழிலுக்கு செய்யல. இது புத்திசாலித்தனம். படிக்கிறது இது ஜொப்பல்ல. தஃப்சீர், குர்ஆன், மதரசா, உலமாக்கள் ஜொப்பல்ல. இது ஜொப்பல்ல சகோதரர்களே. இவைகள் தான் புத்திசாலித்தனம். படிச்சு கொள்ளும். முன்னால நரகம் கேட்பாங்க, யகூலூன ஹல் இலா மரத்தின் மின் சபீல். இதிலிருந்து மீளலாதா? எப்படி போறது? பின்னு போயல அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு. ஏடது கையில் ஏடு முடிஞ்சு, சிராத்தை கடந்து முடிந்து விட்டது. முன்னால நரகம், நரகத்தில் போற மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு. இப்போ பேலன்ஸ் அவ்வளவுதான். திரும்பி பார்க்கல அவங்களுக்கு. இப்போ ஒரே ஒரு நிலைமறிக்கு உங்களை கொண்டு போடுறது. அதுதான் பார்க்குற நரகத்தை எப்படிப்பட்ட ஒரு கட்டமாக இருக்கு. சின்ன ஒரு ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகலே எவ்வளோ பயப்படுது. சின்ன ஒரு ஆபத்துக்கு ரெடி ஆகும் பொழுது ஆபத்தொன்று வரப்போகுதுன்னு தெரியும். முன்னால் ஆபத்தொன்று வரப்போகுதுன்னு தெரியும், நடுங்குது உள்ளம். சகோதர சகோதரிகளே, இந்த ஆபத்தில் விழுந்தா வெளியே வர இயல. அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்கும். விளையாட்டு இல்லை. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? يقولون هل إلى مرد من سبيل. எப்படியாவது உலகத்துக்கு மீள போயலாதா? என்ன தப்பணுமே? எப்படி? இப்போ சில வேதனைகள், சில ஆபத்துகள் இருக்குது. ஒரு வருடத்தில் முடியும். 2 வருடம், 10 வருட ஜெயில், 20 வருட கடூழிய சிறை தண்டனைன்னு கொடுப்பாங்க தானே கோர்ட்டில்.
அப்போ 20 வருடத்தில் முடியும் தானே, அது 20 வருஷத்து பொறாது முடியும் என்ற ஒரு கனவு காணுவாங்கல்ல இல்லையா? இது எப்போ முடிய போகுது? இது எப்போ முடிய போகுது? முடியாது. ஏன்? காஃபிர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், நீங்கள் நரகத்தை விட்டு வெளியிறங்கி வரையல. அது ஒரு நாள் நரகத்தை விட்டு வெளியிறங்கல. எவ்வளோ பயங்கர ஒரு நிகழ்வை குர்ஆன் சொல்லிட்டு எத்தனை பேர் பார்த்துட்டாங்க, எத்தனை பேர் விளங்கப்படுத்துகிறோம்? எல்லாமே விளையாட்டாக கருதிட்டோம் உலகத்தை.